அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இந்த காலை வேளையில ஆண்டவரே நாங்களும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். 2 சாமுவேல் 2வது அதிகாரம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களின் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போய் என்றார். தாவீது இப்ப கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். இப்ப ராஜாவாய் இருந்த சவுல் மரித்து போயிட்டான். தாவீதுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணினார் அப்படின்றது தெரியும். தான் தான் அடுத்த ராஜான்றது தாவீதுக்கு தெரியும். ஆனாலும் உடனே போய் செயல்படல. கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னா, ஆனா அதற்கான முயற்சிகளை செய்யறார். நான் யூதாக்கு போலாமா அப்படின்னு தானா முடிவெடுத்து எந்த செயலை செய்யல. கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். நான் யூதாவுக்கு போகலாமா. ஆனா 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1வது வசனத்துல தன்னோட இருதயத்தின் யோசனையின்படி போய் பெலிஸ்தியரோட அடைக்கலமா தாவீது புகுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்தோம். அதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்ததை தியானிச்சோம். இப்ப தாவீதுக்குள்ள நல்ல மாற்றம். ஆண்டவரே சார்ந்து வாழக்கூடிய தாவீது இப்ப கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறாரு, நான் யூதா பட்டணத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோடனே ஆண்டவர் போன்னு சொல்றாரு. அடுத்து கேட்கிறது எங்க போக, எந்த பட்டணத்துக்கு போக. ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொன்ன மாதிரி நம்மளை எங்க போகணும், என்ன செய்யணும் எல்லாம் ஆண்டவர் நடத்துவார். இங்க தாவீது கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் எப்பிரோனுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய ஏஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாகிய கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலோடு கூட அவ்விடத்திற்கு போனான். கர்த்தரிடத்துல கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அப்படியே போறார். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டி கொண்டு போனான். தாவீதோடு கூட 600 பேர் இருந்தாங்க. அவங்களையும் கூட்டிட்டு போறான். அவர்கள் எப்பிரோனில் சுற்றூர்களிலே குடியிருந்தார்கள். எப்பிரோன் தான் கர்த்தர் நியமித்த ஊர். அந்த ஊரை சுற்றி, அந்த இடத்த சுற்றில் இருக்கிற ஊர்கள்ல இவங்க குடியிருந்தாங்க. அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்ப கர்த்தர் செயல்படுறாரு. யூதா மனுஷர்கள் கேக்குறாங்க, தாவீதிட்ட ராஜாவாய் ஏற்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணி கர்த்தரோட சித்தத்தை யூதா கோத்திரம் மட்டும் நிறைவேறியது. ஆண்டவரோட சித்தத்தின்படி யூதா கோத்திரத்துக்கு ராஜாவா தாவீது இருந்தார். இந்த யூதா கோத்திரத்துலதான் தாவீது பிறந்திருந்தாரு. அவருடைய கோத்திரம் முதலாவது அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணாங்க. கீலேயாத்து தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது, இப்ப யூதா மனுஷர்கள் தாவீதுட்ட சொல்றாங்க, இந்த யாபேஸ் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணாங்க அப்படின்ற செய்திய தாவீதுக்கு சொல்றாங்க. நம்ம 1 சாமுவேல் 31வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து
13வது வசனத்துல வரைக்கும் வாசித்தோம்னா யாபேஷின் மனுஷர்கள் சவுலை அடக்கம் பண்ணினத வாசிக்கலாம். அந்த செய்தியை தாவீதுக்கு அறிவித்த உடனே தாவீது கீலேயாத்து தேசத்தை யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, ஸ்தானாதிபதிகள்னா மெசஞ்சர், செய்தியை அனுப்புறான், ஒரு செய்தியாளர்களை அனுப்புறான். இவனோட செய்தியை அங்க போய் சொல்றதுக்கு அனுப்பி, நீங்கள் எங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு, சவுல் தான் ராஜா, அதனாலதான் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயையை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ராஜாவை அடக்கம் பண்ணதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. அவருடைய அன்பும் அவருடைய உண்மையும் உங்களை நடத்தும். நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். கர்த்தர் நடத்துறது மாத்திரமல்ல, நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன், நன்மையா நடத்துவேன் அப்படின்னு தாவீது நன்றியோடு யாபேஸ் மக்களை வாழ்த்துகிறதையும் ஆசீர்வதிக்கிறதையும், நன்மை செய்வேன், நன்மை செய்து நடத்துவேன், அப்படி நன்மைக்கு தக்கதாக நடத்துவேன் என்று வாக்கும் கொடுக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராய் இருங்கள். உங்கள் ஆண்டவராகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னார். நல்ல போர் சேவகராயிருங்க, உங்க கைகள் திடப்படணும். சவுல் மரித்த பிறகு யூதா கோத்திரத்தார் என்னை ராஜாவாக்கியிருக்காங்க அப்படின்ற செய்திய அவங்களுக்கு யாபேஸ் மக்களுக்கு சொல்ல சொல்றான். சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் குமாரனாகிய அப்னேர். நேர் யாருன்னா சவுலோட சித்தப்பா, சிறிய தகப்பன். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 50வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சவுலோட குடும்பத்துல சிறிய தகப்பனாகிய நேரோட மகன் அப்னேர். அந்த அப்னேர் தான் சவுலுக்கு படைத்தலைவனாயிருந்தவன். அவன் என்ன செய்யறான்னா, சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மக்னாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் எஸ்ரேலின் மேலும் எப்பிராயிம் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினார். இந்த யாபேஸ் மக்கள் இருந்த கீலேயாத்து தேசம், அந்த மற்றும் எப்பிராயிம், பென்யமீன் கோத்திரம், இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாகினான். யூதா கோத்திரம் மட்டும் தாவீதுக்கு ராஜாவாயிருந்தான். தாவீது மற்ற எல்லா கோத்திரமும் இப்ப சவுலோட மகனான இஸ்போசேத்துக்கு அடியில ஆட்சிக்கு அடியில இருந்தாங்க. இத செய்தது யாருன்னா அப்னேர். அப்னேர் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படல. சவுலுக்கு அடுத்த ராஜா அவனோட மகன்தான் வரணும் அப்படின்ற தன்னுடைய குடும்பத்தை குறித்த அந்த பாரத்தோடு அவன் செயல்படுறான். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகின போது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜபாரியம் பண்ணினான். 2 வருஷம் இஸ்ரவேல் அனைத்துக்கு ராஜாவாயிருந்தான். அந்த நாட்கள்ல தாவீது ரொம்ப பொறுமையா கர்த்தருக்கு காத்திருந்தா. ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணது தாவீது தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருப்பான். அது நிறைவேறும்படி தாவீது காத்திருந்தான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீது எப்பிரோனிலே யூதா கோத்திரத்தில் ராஜாவாய் இருந்த நாட்களின் இலக்கம் 7 வருடம் 6 மாதமாம். 7 வருஷம் 6 மாதம், 7.5 வருஷம் எப்ரோனை தலைமையா வச்சு தாவீது யூதா கோத்திரத்தை ராஜாவா ஆளுகை செய்து வந்தான். நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மக்னாயிமிலிருந்து
கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அப்னேரும் அவனுக்கு கீழே தன்னுடைய இஸ்ரவேலின் போர் வீரர்களை கூட்டிட்டு கிபியோனுக்கு போறான். இப்ப ஒரு படை அப்னேரு தலைமையில போறாங்க. அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய யோவாப்பும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய், செருயா யார் அப்படின்னா தாவீதோட சகோதரி. அந்த சகோதரிக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க, யோவாப், அபிசாய், ஆசகேல். இந்த இத குறிச்சு 1 நாளாகமம் 2:16 சொல்லியிருக்கு. தாவீதோட சகோதரியோட மகன்தான் இந்த யோவாப். இப்ப யோவாப் தாவீது பக்கம் இருக்கான். யோவாப்பும் அவன் கூட தாவீதோட சேவகர்களும் கூட கிளம்புனாங்க. கிபியோனில் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு, குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். ஒரு பக்கம் அப்னேரும் சவுலோட சேவகர்களும், சவுலோட மகனான இஸ்போசேத்தோட சேவகர்கள் ஒரு பக்கம், சவுல் குடும்பம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாவீது குடும்பமும் தாவீதோட போர் சேவகர்களும். அதுக்கு தலைமை ஏற்று வந்தது யோவாப். இப்ப 2 பேரும் இறங்கியிருக்காங்க. அப்னேர் யோவாப்பை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படியே செய்யட்டும் என்றான். முதல்ல பேசினது அப்னேர் தான். வாலிபர்கள் நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதுடைய சேவகர்களில் 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய், ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து, ஒருவருடைய விலாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரீம் எனப்பட்டது. இப்ப 12 பேரு, இந்த பக்கம் 12 பேர், அந்த பக்கம் 12 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தர் அவங்க சண்டை போட்டு சிலம்பம் பண்ணட்டும் சொன்னா, இப்ப தலையை பிடிச்சி விழால ஒரு பட்டயத்தால குத்தி 50 பேரை செத்து போயிட்டாங்க. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகர்களால் முறியடிக்கப்பட்டார்கள். இப்ப அது கொஞ்சத்துல ஆரம்பிச்சது, அப்ப பெருசாயிடுச்சு, கடினமான யுத்தம் ஆயிடுச்சு. யார் ஜெயிச்சானா? தாவீதோட சேவகர்கள் ஜெயிச்சாங்க. அங்கே செருயாவின் 3 குமாரராகிய யோவாப், அபிசாயும், ஆசகேலும் இருந்தார்கள். 3 சகோதரர்கள் இருக்காங்க. தாவீதோட சார்பாக யுத்தம் பண்ணக்கூடிய யோவாப், அபிசாய், ஆசகேல். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களின் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். ஆசகேலுக்கு ஒரு திறமை இருக்கு, ரொம்ப வேகமா ஓடக்கூடியவன் ஆசகேல். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாவது இடது புறத்திலாவது அவனை விட்டு விலகாமல் துரைத்து கொண்டு போனான். ஏன்னா இப்ப தோத்து போனது அப்னேரும் சவுலோட சேனையும். இப்ப அப்னேரை துரத்திக்கிட்டு ஆசகேல் ஓடணும். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான், ஆசகேல்னு. அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்தில் ஆகிலும் இடது பக்கத்தில் ஆகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள் என்றான். நீ என்னைய பின்தொடர்றத விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வாலிபனை பிடிச்சி அவனை வெற்றி பெறு அப்படின்னு சொல்றான். ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். ஆசகேல்
ஒரே நோக்கம் அப்னேரை கொல்லணும். அது மட்டும்தான் அவனோட எண்ணமா இருந்துச்சு. அதுல இருந்து வழி விலகவே இல்லை. இவன் சொன்னதை கேட்கல. பின்பு அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாப்பின் முகத்திலே எப்படி விழிப்பேன்? நல்லா சொல்றான். ஏன் என்னை தொடர்ற? நான் திருப்பி உன்னைய தாக்கி நீ செத்து போனேன்னா யோவாப்ப நான் பார்க்க முடியாது. யோவாப் தான் தாவீதோட படையோட தலைவன். அவனை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கறான். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினாலே அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. வயிற்றுல போய் அந்த ஈட்டி முதுகு வழியா வெளியே வந்துருச்சு. அவன் அங்கே தானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்தில் வந்தவர்களாம் தரித்து நின்றார்கள். ஆசகேல் செத்துட்டான். அவன் விழுந்த இடத்துல போர் வீரர்கள் வர்றவங்களாம் அப்படி நின்று பார்க்கறாங்க ஆசகேல் மரித்து போறத. யோவாப்பும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். சாயங்காலம் வரைக்கும் யோவாப்பும் அபிசாயும் 2 சகோதரர்களும் அப்னேரை பின்தொடர்ந்து போறாங்க. கிபியோன் வனாந்திர வழியாக அருகான கீயாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேட்டு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் பின் சென்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியில் நின்றார்கள். அப்னேரை பின்தொடர்ந்த பென்யமீன் புத்திரர் எல்லாம் ஒரு மலை உச்சியில நிக்கிறாங்க. அப்பொழுது அப்னேர் யோவாப்பை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்பொழுதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? யுத்தம் நடந்துகிட்டே இருக்கணுமா? முடிவுல ரொம்ப கசப்பு உண்டாகும், நிறைய பேர் மரித்து போயிடுவாங்க. தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாது இருப்பேன். எல்லா சகோதரர்கள் தான். இவங்க எதிர்க்கிறது சவுல் குடும்பத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் தான். இந்த இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்துல தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. தாவீது குடும்பமும் அதுலதான் இருக்கு, சவுலோட குடும்பமும் அதுலதான் இருக்கு. அப்ப சகோதரர்களான நம்ம எல்லாம் அழிஞ்சு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்னேர் சொல்றான். அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால், நீ யுத்தத்தை நீதான் ஆரம்பிச்ச, நீதான் பேசாம இருந்தேனா ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்பொழுதே திரும்பி விடுவார்கள் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் சொல்றான், யுத்தமே நடந்திருக்காது, நீதான் ஆரம்பிச்சு விட்ட. யோவாப் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாலும் நின்று விட்டார்கள். யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. எக்காலம் ஊதும் போது அதுதான் யுத்த முடிவுக்கு அடையாளம். அவன் யோவாப் சொன்ன உடனே ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சு இஸ்ரவேலரை பின்தொடர்கிறத விட்டுட்டு திரும்பிட்டாங்க. அன்று ராம் முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தர வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மக்னாயிமுக்கு போனார்கள். அங்கிருந்தா புறப்பட்டாங்க, திரும்பவுமா அதே இடத்துக்கு போயிட்டாங்க. யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்தான். இப்ப யோவாப் எல்லாத்தையும் கூட்டி வர செய்யறான். தாவீதின் சேவகர்களில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். இப்ப எண்ணிக்கை பாக்குறாங்க. யுத்தம் முடிஞ்சு எண்ணி பார்க்கும்போது 19 பேர் இறந்துட்டாங்க. அதோட ஆசகேலும் இறந்துட்டான். மொத்தம் 20 பேர் தாவீதின் பக்கத்துல இருந்து இறந்தது. தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்தார்கள். ஆனா அந்த பக்கம் எதிரிகள் படையில 360 பேர் மரித்து போனாங்க. அப்ப ஜெயித்தது தாவீதோட படைதான். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லெகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள்.
ஆசகேலை எடுத்து பெத்லகேம்ல அடக்கம் பண்ணாங்க. யோவாப்பும் அவன் மனுஷரும் முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனில் சேர்ந்தார்கள். எப்ரோன் தலைமையிடமாக வச்சுதான் தாவீது அரசாட்சி செய்தான். அதனால எப்ரோனுக்கு அவங்க திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான், நான் யூதா பட்டணத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நீ போன்றாரு. எங்க போகன்னு கேட்கும்போது எப்பிரோன் சொன்னாரு. அங்க தாவீதும் அவனோட குடும்பத்தாரும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அங்க குடியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். தாவீது தன்னுடைய கர்த்தர் தன்னை உயர்த்தும்படியா காத்திருந்தான் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். நம்மளும் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. கர்த்தரிடத்துல விசாரித்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறும். யூதா மக்கள் தாவீத தங்களுக்கு ராஜாவா தாவீதை ஏற்படுத்தினாங்க. தாவீது சொன்னாங்க, யாபேஸ் மக்கள் சவுல உடலை எடுத்து அடக்கம் பண்ணின செய்திய சொன்ன உடனே யாபேஸ் மக்களை கூப்பிட்டு ஆள் அனுப்பி அவங்க கிட்ட சொல்றான், நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்திய சொல்லி அனுப்புறான். தான் யூதா தேசத்துக்கு ராஜாவா, யூதா கோத்திரத்துக்கு ராஜாவா இருக்கிறேன்ற செய்தியும் சொல்லி அனுப்புனா. ஆனா சவுலோட படைத்தலைவனான அப்புனேர் சவுலோட மகனான இஸ்போசேத்தை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினா. அவன் 2 வருஷம் ராஜாவா இருந்தான். தாவீது யூதா கோத்திரத்திற்கு ராஜாவாக 7.5 வருஷம் இருந்தான். இந்த தாவீதோட படைத்தலைவனான யோவாப்பும் அவனோட படையும் கிபியோனுக்கு போனாங்க. அதே நேரத்துல அப்புனேரும் சவுலோட படையை சார்ந்தவங்களும் அதே இடத்துக்கு வந்தாங்க. அப்புனேர் உன்கிட்ட 12 பேரும் என்கிட்ட 12 பேரும் எழுந்து சிலம்பம் பண்ணட்டும் சொன்ன உடனே அந்த மாதிரி யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. யுத்தம் ஆரம்பிக்கும் போது தாவீது படை வெற்றி பெற்றது. அப்புனேர் ஓடி போனா. அவனை பின்தொடர்ந்து ஆசகேல் தொடர்ந்து ஓடுனா. ஆசகேல் யோவாப்போட சகோதரன். அவன் ரொம்ப வேகமா ஓடுவான். அப்புனேரை பின்தொடர்ந்து ஓடுனான். ஓடும்போது இவன் ஆசகேல பார்த்து அப்புனேர் சொல்றான், நீ வேற யாரையாச்சும் பின்தொடரு, என்னை பின்தொடராத. நீ மரித்து போனேன்னா உன் சகோதரனை நான் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்கறான். ஆனா அப்னேர் தன்னோட இலக்குல இருந்து மாறல. அவனை பின்தொடர்ந்த உடனே அப்னேர் பட்டய ஈட்டிய எய்து அவனை கொன்று போட்டான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க. அப்ப அப்னேர் இவங்க எல்லாரும் ஒரு மலை மேலே ஏறி நின்றுட்டு அப்னேரும் அவனோட படையும் யோவாப்பை பார்த்து பேசுறாங்க, இன்னும் ஏன் யுத்தம் நடக்கணும், முடிவுல கசப்பு தான் ஏற்படும், நீ பின்தொடர்றத விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யோவாப் எக்காலம் ஊதி யுத்தத்தை ஒரு முடிவுக்கு வந்தான். அவங்க அப்புனேரும் அவனோட படையும் மக்னாயிமுக்கு போனாங்க. யோவாப் தன்னுடைய படையை எண்ணி பார்த்த போது தாவீதோட போர் வீரர்கள் 19 பேரும் ஆசகேலும் மரித்து போனதை அறிந்து கொண்டாங்க. ஆனா அதே நேரத்துல அப்புனேருக்கு 360 பேர் மரித்து போனாங்க அப்படின்றத பார்த்தோம். யோவாப்பும் அவனோட மனுஷர்களும் மறுபடியுமா சேவகர்களும் மறுபடியுமா எப்பிரோனுக்கு திரும்பி வந்தாங்க அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதை போல ஆண்டவரே நாங்க பொறுமையோடு உடைய சித்தம் நிறைவேற காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காரியமா இருந்தாலும் உம்மிடத்துல கேட்டு செயல்பட நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உமக்கு உண்மையும் உத்தமமாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே
எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.